ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல இருந்த அகத்தியன் எல்லா இயக்குநர்கள் கிட்டையும் கதை கொடுத்துட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். எல்லார்கிட்டையும் கொடுத்து காத்திருக்கும் போது அவருக்கு போன் வருது, அவங்க அப்பா இறந்துட்டார், ஊருக்கு போறதுக்கு காசு இல்லை. எல்லார்கிட்டையும் கேட்டு வாங்கிட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டார். 16வது நாள் காரியம், காசு இல்லை. 1500 ரூபாய் இல்லாம காரியத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு இயக்குனர் வீடா போய் இறங்குறாரு, கிடைக்கல. மணிவண்ணன் சார் இப்ப உயிரோட இல்ல. அவர் நல்ல நடிகர், நல்ல இயக்குனர், கொள்கைவாதி, நல்ல மனிதர். கதவு தட்டார், அவரே திறக்கிறார், உள்ள வந்து உட்காரார். ஐயா அண்ணா, என்னுடைய அப்பா இறந்துட்டார், இன்னைக்கு காரியத்துக்கு போகணும். தண்ணிலாம் கொடுத்துட்டு, என்னப்பா ஒரு 1500 ரூபாய் இருந்தா போயிட்டு வந்துடுவேன் சார், நீங்க சும்மா கொடுக்க வேணாம் சார், நான் உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருக்கலாம் ஸ்கிரிப்ட், அதை எடுத்துக்கோங்க, 1500 ரூபாய் கொடுங்க. மணிவண்ணன் சொன்னாரா, டேய் நீயும் கலைஞன் நானும் கலைஞன்டா, 1500 ரூபாய் ஸ்கிரிப்ட் ஆடாது, 1500 ரூபாய்க்கு வாங்க முடியுமாடா அந்த ஸ்கிரிப்ட், என்னடா பேசுற நீ, நான் 1500 ரூபாய் தரேன், போய் அப்பாவுடைய காரியத்தை முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலான்னு. அவர் 1500 ரூபாய் வாங்கிட்டு போறாரு, அப்பாவுடைய காரியத்தை முடிக்கிறாரு, வராரு, வாழ்க்கை மாறுகிறது, என்னென்னமோ ஸ்ட்ரகிள், மறுபடியும் ஜெயிக்கிறது தோக்கிறது, ஜெயிக்கிறது தோக்கிறது. இந்த இடைவெளியில மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார். ஒரு 10-12 வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவருக்கு மனசுல வருது, ஐயோ சார், நான் உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் தரணும், நான் தரவே இல்லையே சார். மணிவண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எத்தனை படம் பண்ணியிருக்கிறேன், ஒரு 6-7 படம் சார். நீ எவ்வளவு ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறதா நினைக்கிறேன், தெரியல சார், ப்ரொடக்ஷன் கேட்டதான் தெரியும், 75 லட்சம் ரூபாய் நீ எனக்கு கொடுத்துட்ட. அப்படியா சார், சந்தோஷம் சார், இருந்தாலும் அந்த 1500 ரூபாய் கடன் தானே சார். அது கடன் இல்லடா, அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அது கையில 75 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு கீழே ஒரு பையன் 1500 ரூபாய்க்கு அப்பா காரியத்துக்காக போறான், அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்குது. யார் இந்த பையன் கிட்ட 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இந்த 75 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் கொடுத்தேன்டா, அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சுடா.